நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி தருவான். அப்படி ஆட்சி தரக்கூடிய நேரத்துல சிரம் பணிய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பான். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்துல சஜிதா செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இழிவு சூழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்க வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும், சிரம் பணிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தான். அன்றைக்கு அவர்கள் பொடுபோக்காக இருந்ததனால், சஜிதா செய்யாமல் இருந்ததனால் அங்கே சஜிதா செய்ய முடியாமல் தடுக்கப்படுவாங்க. ஒட்டுமொத்த உலக மக்களும் நிற்கக்கூடிய நாள்ல என்னுடைய அடியார்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சஜிதா செய்ய முடியும். எப்படிப்பட்ட கேவலம் ஏற்படும், எப்படிப்பட்ட இழிவு ஏற்படும். இந்த இழிவுகளில் இருந்தெல்லாம் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு, நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கக்கூடிய அந்த வல்லவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு, எல்லா விதத்திலும் நம்மை சிறப்பித்து வைத்திருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கு நாம் நன்றி கடனாக ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாய கடமையான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.